பக்தி யுகம் நேயர்களுக்கு என் முதற்கண் வணக்கம். நான் உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். சீஃப் கெஸ்ட் யார் வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் ஆஸ்ட்ரோ அருஞ்சி அவர்கள் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் வெல்கம் பண்ணிடலாம். வணக்கங்க ஐயா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. ரொம்ப நாள் ஆயிடுச்சு, கேப் ஆயிடுச்சு. ஆமா ஆமா, அடுத்தடுத்து பயிற்சிகள்லாம் துல்லியமா போட்டிருந்தீங்க. நல்ல ஒரு பதிவா இருந்துச்சு. சரி. ஸோ இந்த எபிசோட் என்ன பார்க்க போறோம்னா, பொதுவான விஷயங்கள். ஓகே. அதாவது ஒரு ஒரு ஜோதிட ஆர்வலருக்கும் சரி, ஒரு ஜோதிடம் பார்க்குற மக்களுக்கும் சரி, பொதுவா ஒரு கேள்விகள்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கேள்வி கேட்கணும். ஒரு வண்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு வண்டி வந்து பெட்ரோல் இல்லை, சரிங்க. பெட்ரோல் அடிக்கிறக்க பங்கு போய் பெட்ரோல் அடிக்கிறாங்க. ஸோ போயிட்டு இருக்கிற வண்டியை பஞ்சரும் ஆகுது. சரிங்க. பஞ்சர் ஆகுது, மறுபடியும் பஞ்சரும் போட்டுக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஜோதிடம் பார்க்குறவங்க வராங்க. அவங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் நீங்க சொல்றீங்க? இப்போ நீங்க என்ன கேட்குறீங்கன்னா, என்ன ஒரு ஜோதிடம் பார்ப்பதனால எந்த ஒரு சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்குது? இப்போ ஒரு வாகனம் ஓட்டும் பொழுது வண்டி பஞ்சர் ஆனாலும் சரி, வாகனம் போகும்பொழுது பெட்ரோல் மீதி ஆனாலும் பெட்ரோல் பங்குக்கோ பஞ்சர் கிடைக்க போய் சரி பண்ணிக்கிறோம், நம்ம சரி பண்ணிக்கிறோம். அது மாதிரி நாம ஜோதிடம் பார்க்குறப்ப என்ன சரியாகுது உங்க வாழ்க்கையிலன்னு கேட்குறீங்க. அருமையான கேள்வி. இப்போ என்னன்னா, எனக்குமே அந்த ஒரு 18 வருஷத்துக்கு முன்னாடி ஜோதிடத்துக்குள்ளே போகிறப்போ, நம்மளும் உள்ளே போகிறப்போ, ஜோதிடம்ங்கிற ஒரு விஷயம் வந்து என்னங்கிற ஒரு கியூரியாசிட்டியில் தான் போனோம். அதாவது நம்ம ஜோதிடர் ஆவோம், ஒரு வயிற்று பழப்புக்காக இதை நம்ம படிக்கணும், இதை படிச்சுட்டு நம்ம ப்ரொஃபஷனல் அஸ்ட்ராலஜர் ஆகணுங்கிறதெல்லாம் ஐடியாவே கிடையாது. நமக்கு வந்து ஒரு கியூரியாசிட்டி என்னென்னா, ஒரு விஷயம் வந்து நமக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருச்சு. என்னென்னா, எந்த ஒரு விஷயம் வாழ்க்கையில் நடக்கிறதும் காரண காரியம் இல்லாமல் நடக்கிறது இல்லை. ரேண்டம்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். அதாவது தமிழில் என்ன சொல்லலாம்னா, அதுக்கு ஈக்குவலண்டான ஒரு வேர்டு அதான் நடக்குது. அதில் ஒரு காரண காரியமோ அதுவும் கிடையாது. இப்போ எப்படி ஒரு தாய்க்கரம் போடுறோம்னா, அது 1 உழுகுது, அடுத்த தர போகிறப்ப 4 உழுகுது. இது எவ்வளோ தூரம் ஒரு யதார்த்தமாக நடக்குதோ அதே மாதிரி தான் வாழ்க்கையில் நம்ம பிறக்கிறது, நம்ம இந்த ஸ்கூலில் போய் படிக்கிறது, இந்த ப்ரொஃபஷனில் போய் வேலை செய்கிறது அல்லது தொழில் பண்ணுறது, இன்னார கல்யாணம் பண்ணுறது, இந்த குழந்தைய நம்ம பெறுறது, இது எல்லாமே நம்ம தாய்க்கரத்தில் போனால் தாயம் உழுகுறதோ 2 உழுகுதோ 12 உழுகுதோ 6 உழுகுறதுங்க மாதிரி ஒரு ரேண்டமான ஒரு விஷயமா என்னால் பார்க்க முடியல. அதுக்கு வந்து சில வாழ்க்கை அனுபவங்களும் உள்ளுணர்வுகளும் எனக்கு வந்து அது கரெக்டாக வரல. எல்லாத்துக்குமே ஒரு காரணகாரி இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தீர்க்கமாக தெரிஞ்சிருச்சு. சரி, காரணகாரி இருக்குன்னா அந்த காரணகாரியத்தோட மேப் என்ன, பிளான் என்ன, டிசைன் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும்னு அடுத்த ஆசை வந்துருச்சு. இப்போ ஒரு விஷயம் வந்து ஒரு ரீசனுக்காக தான்ப்பா நடக்குது உனக்கு. இப்போ உன்னுடைய ஜாதகமாக 7ஆம் இடம் வந்து பாவத்துவமாக இருக்குப்பா. 7ஆம் இடங்கிறது திருமணஸ்தானம்ப்பா. ஒன்றாவது திருமணம் லேட் ஆகும், இல்லை திருமணம் சீக்கிரமாக நடந்தால் பிரச்சனையாகும். இது மாதிரி கொஞ்சம் குதர்க்கமான திருமணமாக நடக்கும். இது மாதிரி ஏதோ ஒரு பலன் சொல்கிறார், ஏதோ ஒரு XYZ ஜோதிடர் சொல்கிறாருன்னா, அந்த டிசைன் என்ன, அந்த ஜோதிடம் என்ன, அது 7ஆம் பாவங்கிறாங்களா, அதெல்லாம் என்ன அப்படின்னு நான் டீப்பாக படிக்கணும்னு எனக்கு ஒரு ஆவல் வந்தது. அப்படி உள்ளே போகிறப்ப தான் பார்க்க தெரிஞ்சது, இதில் நிறையா வந்து மூடநம்பிக்கைகள் இருக்குது. உண்மையான ஜோதிடம் கண்டுபிடிக்கிறதுக்கே நமக்கு ஒரு 6-7 வருஷம் ஆயிடுச்சு. ஏன்னா நிறையா மசாலா தொடவிட்டாங்க. இப்போ எப்படி ஒரு தமிழ் பேசிக் டெக்ஸ்ட் புக்லேருந்து கோனார் உரைன்னு ஒன்று போட்டு நமக்கு படிக்க வச்சு 100க்கு 100 வாங்கணுங்கிறதுக்காக ஒரு கோனார் உரைன்னு ஒன்று வருது பார்த்தீங்களா, அது மாதிரி இல்லாமல் பேசிக்கான மூல நூல் என்ன, மெயின் நூல் என்ன அப்படிங்கிறது அதை கண்டுபிடிச்சி, அது முன்னோர்கள் என்ன சொன்னாங்க, ஜோதிட சாஸ்திர அருளியர் என்ன சொன்னாங்க, இந்த மசாலாலாம் தொடவாமல் ராகு கேது, செவ்வாய் தோஷம், இந்த ஆயிலை நட்சத்திரம் இதுக்காகாது, மூல நட்சத்திரம் மாமனருக்காகாது, இது மாதிரி இது ஒன்று நாம் சொல்கிறது 1-2 தான். இது மாதிரி ஏகப்பட்டதற்கு நீங்கள் டீப்பாக போனீங்கன்னா, இதெல்லாம் இல்லாமல் இந்த மாய உலகம், பொய்யான விஷயங்கள், காலப்போக்கில் ஆடான விஷயங்கள்லாம் இல்லாமல் உண்மையான ஜோதிடம் சாஸ்திரம் வந்து நம்மளுடைய பெரிய ஞானம் பொருந்திய, ஞானம் அருளிய அந்த கடவுளே வந்து கொடுத்த அந்த அருள் கொடுத்த அந்த பாரசாரர் மகரிஷிகள்லாம் வந்து இந்த ஜோதிட சாஸ்திர அருளியவர்களுக்கு என்ன எழுதுனாங்க, என்ன சொன்னாங்க அப்படிங்கிறது பார்க்கும் பொழுது, நம்மளுடைய வாழ்க்கைங்கிறது 12 பாவமாக பிரித்து 12 பாவம் பிரித்து, இது முதல் பாவம் உன்னை குறிக்குது, 2வது பாவம் உன்னுடைய குடும்பத்தை குறிக்குது, உன்னுடைய வருமானத்தை குறிக்குது, 3வது பாவம் உன் தைரியத்தை குறிக்குதுன்னு எல்லாம் பிரிச்சுட்டாங்கிற ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் புரிஞ்சுது. ஸோ அப்படிதான் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு பாவமும், கல்யாண விஷயத்துலேருந்து நம்மளுடைய விரயங்கள்லேருந்து சம்பாதிக்கிற வரைக்கும், நம்மளோட ஆயுசு முழுக்க வரைக்கும் எல்லாமே நிர்ணயிக்கப்படுகிறதுங்கிறது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ டீப்பாக போகிறப்ப, சரி தெரிஞ்சுட்டீங்க சார், இது என்ன சார் சொல்யூஷன்? இப்போ நான் கேட்ட பேசிக்கான கேள்விக்கு நீங்கள் ஆன்சரே பண்ணலையே சார் அப்படின்னா, ஒருத்தர் வந்து ஒரு கன்ஃபியூஷனில் வரார். ஏன்னா டெய்லி நான் அஸ்ட்ராலஜி கன்சல்ட்டிங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒரு கிளாரிட்டிங்கிற ஒரு சொல்யூஷன் கொடுத்துட்டு தான் இருக்கேன். கிளாரிட்டின்னா என்ன சார்? புரிஞ்சிருச்சு, நான் என்ன பண்ணணும்னு புரிஞ்சிருச்சு, என்னோட டைரக்ஷன் என்னன்னு புரிஞ்சிருச்சு, என்னோட கர்மா எப்படி செயல்படுதுன்னு புரிஞ்சிருச்சுன்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு காலையிலே ஒரு அப்பாயின்மெண்ட் வெளிநாட்டிலேருந்து கூப்பிட்டாரு. ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு மீட்டிங் இருக்குது, பெரிய லெவலில் இருக்காரு. நான் அந்த மீட்டிங்கை வந்து எப்படி அணுகிறது அப்படிங்கிறதுக்கெல்லாம் பார்க்குறாங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா கல்யாண விஷயத்துக்கு மட்டும்தான் மஞ்சப்பை எடுத்து
பொண்ணு இப்போ ஜாதகமும் பையன் ஜாதகமும் பொருந்துதான்னு பார்த்து கல்யாணம் பண்ணாங்க. கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அதை மறந்துட்டாங்க. அந்த பையன் அங்கே ஷெல்ஃபில் வச்சிட்டோம்னா அவ்வளோதான். ஆனால் இப்போ அப்படி இல்லை. இப்போ ஒரு விஷயமும் இம்பார்ட்டண்டான விஷயமாக கருதப்படுகிறது. எல்லாமே காஸ்ட் ஆஃப் லிவிங் அதிகமாகிடுச்சு. ஒரு தவறு பண்ணோம்னா அந்த தவறுலேருந்து மீண்டு இருக்கு பார்த்தீங்கன்னா சமய வரையும் போன டைம் போனது தான். ஒரு வருஷம் ராங் டைரக்ஷனில் போயிட்டீங்கன்னா அந்த 1 year லாஸ்ட் இஸ் ஃபார் எவர். அதுக்கப்புறம் அதுக்கு வேணுங்கிற பண விரயங்கள் எல்லாமே ஆகுது. நம்ம 1000 வருஷம் வாழ்ந்தோம்னா பரவாயில்ல. நம்ம வாழ்றது என்னமோ 70, 75, 50 வருஷம் தீர்க்காயிலாக இருக்கும் பொழுது அதுவுமே வேலையின் தொழில்னு வரப்போ 20, 25 வயசு ஆயிடுது. 25 வயசுலேருந்து ஒரு 60 வயசு வரைக்கும் ஒர்க் பண்ணுறோம். கிட்டத்தட்ட 30, 35 வயசு வருஷம் தான் நம்ம உண்மையிலேயே சம்பாதிக்கிறோம். ஒரு ப்ரொடக்டிவாக இருக்கிற ஒரு வயசு. அதில் நீங்கள் 4 வருஷம் 5 வருஷம் தவறான விஷயத்தில் போய் மாட்டிக்கிட்டீங்கன்னா என்ன ஆகுறது? கிடைக்கிறது எல்லாமே விரயம் தான். ஸோ அதனால் எது நமக்கு தகுந்தது? மீட்டிங்கில் எப்படி பேசணும்? உங்களுக்கு நல்ல நேரமாக இருக்கா? அடித்து பேசலாமா? அடக்கி வாசிக்கணுமா? உங்களுக்கு என்ன காலகட்டம் போய் கொண்டிருக்கிறது? எந்த நேரத்தில் அடித்து பேசணும்? எந்த நேரத்தில் நம்ம வந்து ப்ரொஃபஷ்னலாக நம்ம ரிஸ்க் எடுக்கணும்? எந்த நேரத்தில் வந்து இருக்கிறத மெயின்டைன் பண்ணிட்டு போகணும்? இப்போ பார்த்தீங்கன்னா வேலையில் எத்தனையோ சங்கடங்கள் இருக்குது. நமக்கு பாஸ் சரியாக இருக்காமல் இருப்பாங்க. திடீர்னு கேட்பாங்க, சார் என்னால் முடியல, டாலரேட் பண்ண முடியல, ஒரே பாலிடிக்ஸாக இருக்குது, நான் மாறலான்னு பார்க்குறேன். மாறினா நல்ல வாய்ப்பு வர மாதிரி இருக்கான்னு நம்ம பார்ப்போம். அதாவது உண்மையான ஜோதிடத்தில் இது மாதிரி ஒரு மூட நம்பிக்கையில் போய் கிளைண்ட்ஸை வந்து காபராப்படுத்துகிற மாதிரியோ பொய்யான விஷயத்தில் வந்து அவங்கள அட்வைஸ் பண்ணாமல் உண்மையான விஷயங்கள் எப்படி இருக்குது, காலகட்டம் என்ன காலகட்டத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க, யோகமான காலகட்டத்தில் இருக்காங்களா, அல்லது இன்னுமே ஒரு வருஷம் சகிச்சு தான் வாழ வேண்டுமா, அந்த கிரகத்தின் தசா புக்தி இப்போ கரண்ட்டாக போயிட்டு இருக்கு பாருங்க. தசை புக்தி அந்தரம் சூக்ஷமம். அதே சமயத்தில் கோச்சாரம்ங்கிறது டிரான்சிட் அஸ்ட்ராலஜி, தசா புக்திங்கிறது நேச்சுரல் அஸ்ட்ராலஜி. ரெண்டும் மிக்ஸ் பண்ணி பார்க்கும்பொழுது அவங்களுக்கு வந்து இப்போ வெளியில் போனாங்க அப்படின்னா நல்ல வாய்ப்பு கிடைக்குமா, இல்லை வெளியில் போகலைன்னா அப்படி ஒன்றுமே இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத ஆசைப்பட்டு ரெண்டுமே கிடைக்காம போயிடுற மாதிரி ஒரு மோசமான டைமா அப்படிங்கிறது நம்ம தீர்க்கமாக அவங்கள அந்த ஆலோசனை கொடுக்குறப்போ அதுக்கு தகுந்த மாதிரி மென்டல் ப்ரிப்பேர்னஸ் அவங்க ஆகிக்கிறாங்க. ஆமாம் சார், எனக்குமே வெளியில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லை, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், நான் அப்படின்னா ஒரு வருஷம் ஒன்றுமே சகிச்சுக்கு இருந்துக்கிறேன், என்ன பண்ணுறது, நீங்களும் டைம் சரியில்லைங்கிறீங்க, இருந்துக்கிறேன், அப்புறம் 1 year கழிச்சு க்ரோத் இருக்கான்னா கண்டிப்பாக 1 year வந்து நீ மாறுவ, நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வரும் அப்படிங்கிறப்போ அவங்க சரி அப்படின்ட்டு போகிறாங்க. இதே வந்து அந்த அளவுக்கு யோகமான ஜாதகம் இல்லாமல் ஒருத்தர்கிட்ட கேட்கவே முடியாமல் சில பேர் தப்பான முடிவு எடுத்துடுறாங்க. ஏதோ ஒரு எமோஷனல் டிசிஷனில் போய் வேலையை ரிசைன் பண்ணிட்டு வந்துடுறாங்க. 1 வருடம் வேலை இல்லாமல் சம்பளம் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க, இஎம்ஐ பே பண்ண முடியாமல் கஷ்டப்படுறாங்க. அதனால குடும்பத்தில் பிரச்சனை ஆகுது, ஒய்ஃப் கிட்ட பிரச்சனை ஆகுது. ஸோ இதெல்லாம் தவிர்க்கறதுக்கு நம்ம டைம் என்ன, இப்போ என்ன ஓடிட்டு இருக்கு, எப்படி நீங்கள் பஞ்சர் கடை எங்கேன்னு பார்த்து போறீங்க இல்லையா, பெட்ரோல் பங்க் எங்கேன்னு பார்த்து போறீங்க இல்லையா, கூகுள் மேப்பில் செக் பண்ணுறீங்க இல்லையா, அடுத்த நீங்கள் எதிர்பார்க்குறது எங்கே இருக்குன்ட்டு, அதே மாதிரி உங்களுடைய லைஃபோட கூகுள் மேப் தான் அது. கரெக்டான ஜோதிடர்கிட்ட கரெக்டான முறையில் இந்திய வேத ஜோதிடத்தை சயின்டிஃபிக் அடிப்படையில் யார் பார்க்குறாங்களோ அவங்ககிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா உண்மையிலே உங்கள் டைம் லைன் என்னங்கிறது சொல்லிடுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி முடிவுகளை எடுத்து தவறான முடிவுகளை அவாய்ட் பண்ணி உங்களுடைய பொட்டன்ஷியலை ரீச் பண்ணி வெற்றி அடைகிறது தான் ஒரு உண்மையான ஜோதிடன். நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஆன்சர் வேல்யூ கொடுக்குறார், ஒரு கிளாரிட்டி கொடுக்குறார், உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்குறார். சூப்பர் சார், அருமையாக சொன்னீங்க. உண்மையான ஜோதிடர்னு சொல்றீங்க, அந்த உண்மையான ஜோதிடர் நாங்க எப்படி கண்டிருக்குது? ஏன்னா ஜோதிடத்திலே நீங்க பல விதமான பாலிடிக்ஸ் இருக்கு. ஸோ ஒவ்வொரு செக்டராகவே இருக்கு, கேபிலேருந்து கேஇலேருந்து பாரம்பரிய ஜோதிடம் சம்திங் நிறைய இருக்கு, நீ டெவலப் ஆகிட்டே தான் இருக்கு. ஸோ இதை நாங்கள் எப்படி பார்க்குறது? சரி, இப்போ நீங்கள் மெடிக்கலில் பார்த்து நிறையா பீடியட்ரிஷியனுங்கிறீங்க, ஹார்ட் கார்டியாலஜிஸ்ட்டுங்கிறீங்க, அந்த ஹாஸ்பிட்டலுங்கிறீங்க. நான் உண்மையான டாக்டரை எப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் என்ன ஆன்சர் பண்ணுவீங்க? இப்போ உண்மையான நல்ல டாக்டரை எப்படி சார் கண்டுபிடிப்பீங்க நீங்கள்? ஒரு டாக்டரை நல்லா கேட்டு தெரிஞ்சுக்கணும். அதே தான் உலகத்தில் அதே தான். நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும், ரெஃபரன்ஸ் பண்ணி பார்க்கணும், அவங்க பேசுகிற ஒரு கண்டென்ட் எப்படி தெளிவாக பேசுகிறாரா அல்லது அடிச்சு விட்றாரான்னு. எல்லாத்துக்கும் ஒரு அறிவு இருக்கு இல்லையா? ஈவன் ஒரு 3 மாத குழந்தைக்கே அறிவு இருக்குது. அப்பாவோட மூடு என்ன, அம்மாவோட மூடு என்ன, அதெல்லாம் தெரிஞ்சது. ஒரு நாய்க்குட்டிக்கு தெரியும் எப்போ வந்து பிஸ்கட் கிடைக்கும், எப்போ கிடைக்காது, யார்கிட்ட வாலாட்டினா வேலைக்காகும், யார்கிட்ட வாலாட்டினா வேலைக்கு ஆகாது, எஜமானன் ஸ்ட்ரிக்டா எஜமானி ஸ்ட்ரிக்டா, அவங்க மூடை பார்த்துட்டு அது வேலை செய்யுது. ஏதோ ஒரு நாய்க்குட்டி. அதே மாதிரி எல்லா மனிதர்களுக்கும் ஒரு மூளை இருக்கு இல்லையா, ஒரு காமன் சென்ஸ் இருக்கு இல்லையா, அந்த காமன் சென்ஸை யூஸ் பண்ணி பாருங்கள் யார் பேசுகிறது கரெக்டாக வருது, யாருக்கு வந்து நீங்கள் அது எப்படி ஒரு டாக்டரை கண்டுபிடிக்கிறீங்களோ, ஒரு நல்ல லாயரை கண்டுபிடிக்கிறீங்களோ, உங்களுடைய அக்கௌண்ட்ஸ்க்கு வந்து ஐடி ஃபைல் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஆடிட்டரை கண்டுபிடிக்கிறீங்களோ, அதே மாதிரி நல்ல ஒரு அஸ்ட்ராலஜர் கண்டுபிடிங்க. அதுதான் சார் பெரிய ரிஸ்க்காக இருக்கு. அதான் பொதுவாக பார்க்கும்போது அதுதான் பெரிய ரிஸ்க்காக இருக்கு. என் தரப்பில் என்ன பண்ணணும்னு நான் நினைக்கிறேன்னா, இந்திய வேத ஜோதிடம் தான் பார்த்தீங்கன்னா எல்லா கிளை ஜோதிடத்துக்கும் தாய் போன்றது.
பிகாஸ் இந்தியாவில் தான் வந்து இந்திய வேத ஜோதிடம் வந்து முழுமையான ஒரு முதிர்ச்சி பெற்றது. லக்னம்னா என்ன, ராசினா என்ன? முதல் பார்த்தீங்கன்னா ராசினா என்ன? சந்திரன் இருக்கும் வீடு தான் ராசி. சந்திரன் இருக்கும் அந்த 30 டிகிரி தான் ராசி என்று சொல்லிக்கிறோம். சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாரோ அந்த 27 நட்சத்திரத்தில் அதுதான் வந்து நம்மளுடைய நட்சத்திரம்னு சொல்றோம். அதே மாதிரி ஒரு கிரகமும் ஒரு ராசிலையும் ஒரு நட்சத்திரம் தான் உட்காந்துட்டு இருக்கு. ஆனால் சந்திரன் இருக்கிற நட்சத்திரம் ராசி மட்டும்தான் நாம நான் வச்சுப்போம். ஏன்னா இந்திய வேத ஜோதிடம் சந்திரனுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. ஏன்னா சந்திரன் தான் பூமி என்று சொல்லப்படுகிற கோளோட நேச்சுரலான இயற்கையான ஒரு சேட்டலைட். சேட்டலைட்னா என்ன? கமான் டிஃபைன் சேட்டலைட்னு ஒரு 6th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டை சொன்னீங்கன்னா அவன் சொல்லுவான், சேட்டலைட் இஸ் அ பாடி ஆர் ஆப்ஜெக்ட் விச் ரிவால்வ்ஸ் அரௌண்ட் த எர்த்து. பூமியை சுத்தக்கூடிய ஒரு இது. அதில் ஆர்டிஃபிஷியல் நேச்சுரல் இருக்கு. ஆர்டிஃபிஷியல் தான் நிறையா அனுப்புகிறோம். நம்ம இயான் மாஸ்க் அனுப்புகிறாரு, ராக்கெட் அனுப்புகிறாரு, அது சேட்டலைட்டாக மாறுது. ஜெஃப் பெசாஸ் அனுப்புகிறாரு, நாசாங்கிற அமெரிக்கா ஆர்கனைசேஷன், கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் அனுப்புது. இஸ்ரோ அப்படிங்கிற இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் பண்ணுறா. அதில் அப்துல் கலாம் நம்ம எக்ஸ் பிரசிடென்ட் கூட ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ இதெல்லாம் ஆர்டிஃபிஷியல் சேட்டலைட் ரிவால்விங் அரௌண்ட் த எர்த், பூமியை சுற்று. அதே மாதிரி கடவுளால் படைக்கப்பட்ட ஒரே இயற்கை சேட்டலைட் என்ன? மூன், சந்திரன். ஸோ சந்திரன் தான் எல்லா கிரகத்தோட கதிர்களை எடுத்து, ஆத்ம ஒளி எடுத்து வடிகட்டி, ஃபில்டர் மாதிரி வடிகட்டி பூமியில் வாழக்கூடிய ஜீவராசிகள் மேலே செலுத்தக்கூடியதுங்கிறத நம்மளுடைய முன்னோர்கள், தெய்வாம்சம் பொருந்திய முன்னோர்கள், ஞானிகள் தெரிந்துதான் சந்திரனுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து நம்ம இந்து கல்ச்சரில் எல்லாருக்குமே நட்சத்திரம் ராசி தெரியும். அஸ்ட்ராலஜியில் நம்பிக்கை இருக்குது, நம்பிக்கை இல்லை, அவங்களுக்கு தெரியாது, ஒன்றுமே தெரியாது. ஆனால் நட்சத்திர ராசி மட்டும் நான் வச்சுருப்பாங்க. யாரா அம்மா சொல்லியிருப்பாங்க, அப்பா சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து இந்திய வேதத்தோட ஒரு அற்புதமான விஷயம். ஆனால் வெஸ்டர்னில் பார்த்தீங்கன்னா சன் சைன், வாட் இஸ் யுவர் சன் சைன் அப்படிமா. அந்த சன் சைனோட June 20th to July 20th சொல்லி யூ ஆர் அ கேன்சர், யூ ஆர் அ கேப்ரிகான், யூ ஆர் அ லியோ அப்படிம்பானுங்க. அதெல்லாம் தவறு. அங்கே சூரியனை வச்சு பார்க்குறாங்க. சூரியன் வச்சு பார்க்கறதுமே எபிமெரிஸே தப்பு. அவங்க சொல்கிற டைம் லைனில் சூரியன் கேன்சர்லேயே இருக்க மாட்டார். ஆடி மாதத்தில் தான் சூரியன் கேன்சருக்கு வருவார். புரியுதுங்களா? ஸோ எப்படி டெக்னாலஜி, சயின்ஸு ஒரு விஷயத்தை எப்படி வந்து ஒரு ப்ராடக்டாக பண்ணணும், சிஸ்டமேட்டிக்காக பண்ணணும், அதில் எல்லாம் வெஸ்டர்ன் பீப்புளை அடிச்சுக்க முடியாது இல்லையா? நம்ம இந்திய மூலையே அங்கே போய் தானே ப்ராடக்ட்ஸ் பண்ணுது. மைக்ரோசாஃப்டாக இருந்தாலும் சரி, கூகுளாக இருந்தாலும் சரி, புதிய புதிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கம்பெனியாக இருந்தாலும் வெஸ்டர்ன்லேருந்து தான் வருது. அதுக்கு நம்ம இந்திய மூலைகள், ஈஸ்டர்ன் மூலைகள் தேவைப்படலாம். ஆனால் உருவாக்கப்படுகிற அந்த பிளானிங் வந்து வெஸ்டர்ன் தான். ஆனால் ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஆன்மீகம், ஜோதிடம் அப்படின்னா ஈஸ்ட், கிழக்கை வந்து அடிச்சுக்கவே முடியாது. புரியுதுங்களா? அது புத்தாவாக இருந்தாலும் சரி, நம்ம ரமணர் மகரிஷியாக இருந்தாலும் சரி, நிறையா அரசர்களே ஞானிகளான நிறையா இருக்குது, நிறையா கதைகள் இருக்குது, நிறையா திரைப்படம் எடுத்துருக்கிறாங்க, பண்ணுறாங்க. அதில் வந்து ஈஸ்டில் வந்து மெயினான இந்தியன் சப்கான்டினென்ட் தான் வந்து பெஸ்ட்டு. ஸோ அதனால் இந்திய வேத ஜோதிடம் உருவாக்குனது தான் மற்ற எல்லா அஸ்ட்ராலஜிக்கும் மேலே மகத்தானது, உண்மையானது. அதில் சில கிளைகள், கேபின்னு கிருஷ்ணமூர்த்தி பதாப்தின்னு பார்த்தீங்கன்னா அதில் நானும் 3 வருஷம் 4 வருஷம் ட்ராவல் பண்ணி தான் வந்திருக்கேன். அதுலேயும் சில விஷயம் எடுத்துக்கலாம். இப்போ ஏன் ட்வின்ஸ் பிறந்திருக்காங்க, ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் டிஃப்ரென்ஸில் பிறந்திருக்காங்க, ஒருத்தவங்க ஒரு மாதிரி வேறு மாதிரி இருக்காங்க, ஒருத்தர் வேறு மாதிரி இருக்கிறாங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய ஒரு பிரான்ச் ஆஃப் அஸ்ட்ராலஜி வந்து கிருஷ்ணமூர்த்தி பதாப்தி. அதையும் எடுத்துக்கலாம். அதுவும் நட்சத்திரத்தை பேஸ் பண்ணி வருது. இந்திய வேத ஜோதிடம் அதான் சொல்லுது. பட் அது எல்லாமே சேர்த்து ஒருங்கிணைத்து பார்த்து ஒரு ஜாதகத்தை ஃபுல் வலு எடுக்கிறது, ஒரு ஃபுல் வெயிட் பண்ணுறது, கர்ம பலனை எடுக்கிறது, எந்த நேரத்தில் எது நடக்கும், அவங்க ஜாதகரோட அமைப்பு என்ன, அவரோட கர்ம பலன் என்ன, அவரோட வாழ்க்கை எப்படி இருக்கும், 12 பாவம் எப்படி நடக்க போகுது, அவரோட திருமண பாவத்திலேருந்து ஆயுஷ் பாவம் வரைக்கும் எல்லா அமைப்புகளும் அவருடைய வாழ்க்கையில் எப்படி இருக்க போகுதுங்கிறது துல்லியமாக எடுக்கக்கூடியது. அந்த கோச்சார பலன்களும் ஜென்ம ஜாதக பலன்களும் சேர்த்து ஒப்பிட்டு பார்த்து எந்தவித மூட நம்பிக்கைகளையும் போகாமல், பரிகாரங்களுக்குள் போகாமல், உள்ளது உள்ளவாறு அந்த கிரகம் அந்த சத்தத்தில் அந்த பக்கத்தில் அந்த டிகிரி அடிப்படையில் பார்த்து, சில பேர் சொல்லுவாங்க ஒரு கட்டத்தில் நான் ஒரு பாவத்தில் 4 கிரகம் இருக்கும்பாங்க. அந்த 4 கிரகத்தில் ஒரு கிரகம் பார்த்தீங்கன்னா 1 டிகிரியில் இருக்கும், மீதி 3 கிரகம் பார்த்தீங்கன்னா 27 டிகிரி 26 டிகிரியில் இருக்கும். ஸோ ரெண்டுமே 25 டிகிரி விலகி இருக்கு. ஸோ இந்த கிரகம் அந்த கிரகத்தோட சேரவே இல்லை. ஆனால் மேலோட்டமாக பார்க்குறப்ப 4க்கும் சேர்ந்த பலன் சொல்லுவாங்க. புரியுதுங்களா? ஸோ அது மாதிரி துல்லியமாக பார்த்து நம்ம சொல்லும் பொழுது இந்திய வேத ஜோதிடம், அதுவும் சயின்டிஃபிக் அடிப்படையில், டிகிரி அடிப்படையில் பார்த்து மிகைப்படுத்தாமல், மசாலா தொடவாமல், கர்ம பலன் எப்படி அந்த நேரத்தில் அந்த இடத்துல இருக்குப்போ எப்படி செயல்படுங்கிறத கோச்சார் அமைப்பையும் சேர்த்து சொல்லக்கூடிய அனுபவம் சார்ந்த ஜோதிடர் கிட்ட நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களை கன்ஃபியூஸ் பண்ணாமல்
உங்களை ராங் டைரக்ஷனில் அவங்க வந்து உங்களை அனுப்பாமல் இருக்கிற விஷயத்தை சொல்லி பாஸ்ட் என்னங்கிறத சொல்லி, ஆமாம் சார் நீங்கள் சொன்ன நேரத்தில் தான் இதெல்லாம் நடந்தது, நீங்கள் சொன்ன நேரத்தில் தான் எனக்கு இது கிடைச்சது, இது எல்லாமே கரெக்டுங்கிறது பாஸ்ட்டை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்புறம் ப்ரெசண்ட்டுக்குள்ளே வந்துட்டு ப்ரெசண்ட்டையும் சிங்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இமீடியட் ஃப்யூச்சர், லாங் டேர்ம் ஃப்யூச்சர், ஷார்ட் டேர்ம் ஃப்யூச்சர், லாங் டேர்ம் ஃப்யூச்சரை பார்க்கும் பொழுது உங்களுக்கு நெக்ஸ்ட் பாதை எப்படி இருக்க போகுது, நம்ம டைரக்ஷன் என்ன, எதுக்கு தகுந்த மாதிரி முடிவுகள். இப்போ நீங்கள் 4 சாய்ஸ் வச்சுருக்கீங்கன்னா அந்த 4 சாய்ஸை ஒரு சாய்ஸாக நீங்கள் குறைச்சிக்கலாம். ஸோ இதுதான் நமக்கு பெஸ்ட் சாய்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் முடிவு பண்ணிவிட்டு அதில் போனீங்கன்னா உங்களுக்கு வெற்றி. அதுவும் இல்லாமல் தேவையில்லாத பண விரயங்கள், தேவையில்லாத சமய விரயங்கள் அவாய்ட் பண்ணி உங்களுடைய கர்மாவை உங்களுடைய பிராப்தத்துக்கு உங்களுடைய செயல்பாடுகளை அலைன் பண்ணிக்கிறீங்க. உங்களுக்கு என்ன ரூட் கடவுள் கொடுத்துருக்கிறாரோ அந்த ரூட்டோட நீங்கள் சேர்ந்துக்கிறீங்க. கூகுள் மேப்பில் எந்த ரூட்டில் நீங்கள் போனீங்கன்னா பெஸ்ட் ரூட்டாக நீங்கள் போவீங்களோ அந்த ரூட்டில் வண்டி திருப்புறீங்க. அதுதான் உண்மையான ஜோதிடம் பார்ப்பதனாலையும் உண்மையான ஜோதிடரை கண்டறிந்து அவர் மூலமாக பலன் அறிவதுக்கு ஒரு அற்புதமான சூப்பர் சூப்பர், அருமையாக சொன்னீங்க. இப்போ என்னோட கேள்வி, அடுத்த கேள்வி என்னன்னா, இப்போ ஒரு 7ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருக்கு, சனியே இருக்காருன்னு வைங்க, ஒரு ஜாதகத்துல 7ஆம் இடத்துல இருக்காரு. ஸோ 7ஆம் இடத்துக்கு பண்ணக்கூடிய விஷயங்கள் சனி பண்றாரு. ஆனா அதை விட ரொம்ப முக்கியம் அந்த என்ன சாரத்துல இருக்காருன்னு பார்ப்பாங்க. ஸோ அது எந்த வகையில டிஃப்ரெண்ட் ஆகுது, பலன் மாறுமா? இப்போ என்னன்னா அது 7ஆம் இடங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 10ல் ஒரு விஷயம்தான். அதே வந்து எண்களில் இல்லை ஜோதிடம். 1 2 3 4ன்னு என்ன சொல்றோம்ல, அதுல ஜோதிடம் இல்லை. அந்த 7ஆம் இடம் யாரு? 7ஆம் பாவத்துல. 7ஆம் பாவம்னா இப்போ நீங்க சிம்ம லக்னத்துக்குமா இருந்தா 7ஆம் பாவம் கும்பம். இதே நீங்க கடக லக்னமா இருந்தா 7ஆம் பாவம் வந்து மகரம். ஸோ அந்த மகரம் தான் 7ஆம் பாவங்கிறது இம்பார்ட்டண்டான விஷயம். 7ஆம் பாவங்கிறது வந்து பெரிய இம்பார்ட்டன்ட் இல்லை. 10ல் ஒரு விஷயம் தான் சொல்லியிருக்கிறீங்க, இது 9 விஷயம் இருக்கு. அது நீங்க 7ஆம் பாவம்னு சொல்றீங்களே, அந்த 7ஆம் பாவம் வந்து சனியோட ஆட்சி வீடா, சனியோட மூலத்திற்கான வீடா, அல்லது குருவோட வீடா, அல்லது அதுக்கு பிடித்த புதனோட வீடா, அல்லது அதுக்கு பிடித்த சுக்கரனோட வீடா, அல்லது துலாமில் உச்சம் பெறாரே அந்த வீடா, அல்லது செவ்வாய் வீடாகிய மேஷத்தில் நீச்சம் பெறாரா அந்த வீடா, நீச்சம் பெற்றதுக்கப்புறம் பக்ரம் ஆகிறாரா, இதெல்லாம் பார்த்து அந்த சனி 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியால் குரு பார்க்கப்படுகிறதா, சுக்கிரன் சேர்க்கை இருக்கா, ஏதோ ஒரு இடத்துல சந்திரன் ஒரு ஒளி பொருந்திய சந்திரன் பார்க்குறாரா, அல்லது அட்லீஸ்ட் புதனோடையாச்சும் சேர்ந்துருக்காரா, புதனோட பார்வையாச்சும் இருக்கா, அல்லது அதெல்லாம் இல்லாமல் ராகுவோட ஒரு 13 டிகிரிக்குள்ளே சேர்ந்துருக்காரா, அல்லது கேதுவோட சேர்ந்துருக்காரா, அல்லது சேரவே கூடாத சூரியனோட சேர்ந்துருக்காரா, அல்லது சூரியன் ஆப்போசிட் 180 டிகிரிஸ் இருந்து பார்க்குறாரா, இதெல்லாம் பார்த்து அவரோட லக்னாதிபதி எப்படி இருக்குங்கிறது பார்த்து அந்த சனி வந்து இந்த லக்னத்துக்கு யோகத்தை கொடுக்கக்கூடியவரா அல்லது வரக்கூடாத ஒரு தசையா, இதெல்லாம் பார்த்து இத்தனை விஷயத்தை மிக்ஸ் பண்ணி நவம்சத்தில் அவர் எப்படி இருக்காருங்கிறதெல்லாம் பார்த்து நீங்கள் கேட்ட அந்த நட்சத்திரம் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறார், நட்சத்திர சாரம் ஒரு 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 ராசியில் 2.25 நட்சத்திரம் இருக்கு, 9 பாதங்கள் இருக்கு. அந்த 9 பாதத்தில் எத்தனாவது பாதத்தில் உட்காந்துருக்கார், என்ன நட்சத்திரத்தில் இருக்கிறார், அந்த நட்சத்திராதிபதி அவங்க ஜாதகத்தில் எங்க இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சிம்ம லக்னம் கும்பராசியில் சனி இருக்கிறார், அவிட்ட நட்சத்திரத்தில் இருக்கிறாரா, பரவாயில்லை. செவ்வாய் எங்கே இருக்கிறார், அவிட்ட நட்சத்திராதிபதி, அதை வச்சு நான் பலன் இருக்கு. இல்லை சார் அவிட்டத்தில் இல்லை சார், மிடில் இருக்கார் சார், ஒரு 15 டிகிரியில் இருக்கார் சார்னா சதய நட்சத்திரம் இருக்கிறார். சதய நட்சத்திரத்தில் இருந்தால் ராகு எப்படி இருக்கார், ராகு நல்லா இருக்கணும், ராகு நல்லா இல்லை, ராகு ஒரு இக்கட்டான ஒரு 8ஆம் இடத்துல போய் சனியோட சேர்ந்துருக்கார் சார். மீனவங்கிறது 8 சிம்ம லக்னத்துக்கு, சனியோட சேர்ந்துருக்கார். அப்புறம் சனி புக்தி எப்படி வேலை செய்யும், அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் விட்டுட்டு சார் சனி 7ல் இருக்கு என்ன சார் பலன் அப்படின்னா எப்படி, 10ல் ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க, இது 9 விஷயத்தை யார் ஃபில்அப் பண்ணுறது? இத்தனை விஷயம் நான் பேசினேன், இன்னுமே நிறையா இருக்குது. இன்னும் சொன்னால் இன்னும் நிறைய லாங்காக போகும், நம்ம டெக்னிக்கலாக போகிறதுக்காக நான் குறைச்சிட்டேன். ஏன்னா இதெல்லாம் வந்து கமெண்ட்ல போடுறாங்க. இப்போ 7ல் வந்து சனி இருக்கு என்ன பலன், 8ல் சனி இருக்கு என்ன பலன், என்ன பலன், ஒரு பலன் இல்லை. லக்னத்திலேயே சனி இருக்கு, அதனால என்ன இதை வைத்து நான் சொல்லணுமா தவறான பலன் அப்படின்னு தான் சொல்ல முடியும். நேற்று கூட ஒருத்தர் போட்டிருந்தாரு, லக்னத்திலே செவ்வாய் இருக்கு, என்ன போய் ஜாதகம் கொண்டே காட்டினோடனே நான் வந்து பெரிய கோவக்காரன் கொலகாரன்னு சொல்றாங்க, அதனால எந்த விதத்துல நான் ஒத்துக்கிறது, எனக்கு கோவமே வராதுங்கிறாங்க. ஒன்று தெரியுங்களா, இப்போ பாருங்க நிறைய அதெல்லாம் பாருங்க, ஜோதிடர் எவ்வளோ நுணுக்கமான ஒரு விஷயம் பாருங்க. இப்போ சனி இருக்கு, அது ஒரு லக்னத்துல செவ்வாய் இருக்கு, கோவங்கிறாங்க. துலாம் லக்னத்துல செவ்வாய் இருந்தா ஒரு பலன், கன்னி லக்னத்தமா பிறந்து கன்னி லக்னத்திலே செவ்வாய் இருந்தா ஒரு பலன். இந்த துலா லக்னத்தில் செவ்வாய் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஈவன் மகாத்மா காந்தியோட ஜாதகம் துலா லக்னம், லக்னத்திலே செவ்வாய், தைரியம் இருக்கு, 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஸோ என்ன ஆகுனா இங்கிலீஷ்காரர் எதிர்ப்பார், ஒரு ஆளை போட்டு அடிச்சுட்டு இருப்பாங்க, இவர் போய் நின்றுட்டு விவாதம் பண்ணுவார், ட்ரெயினில் விட்டு இறக்கிடுவாங்க, இருந்தாலும் ஒத்துக்க மாட்டார், எப்படி இறக்கலான்னு கேட்பார், அவன் கையில் குச்சி வச்சிருப்பான், பயப்பட மாட்டார், வேகமாக நடப்பார்,
துணிச்சல்காரர், பெரிய அரசையை எதிர்த்தார் இல்லையா மௌனமாக இருந்து. அது வந்து துலா லக்னத்தில் இருந்தால் செவ்வாய் வந்து அந்த ஸ்டர்னஸும் அந்த ஒரு ஸ்டபர்னஸும் கொடுக்குது. இதே கன்னி லக்னத்தில் செவ்வாய் இருந்துன்னு வைங்களேன், எடக்கு முடக்கா பண்ணக்கூடியவர். ஏன்னா செவ்வாய் வந்து கன்னி லக்னத்துக்கு ஆகாதவர், அட்டமாதிபதி. ஊர் ஒன்று சொல்லுச்சுன்னா இவர் ஒன்று சொல்லுவார். இவர் சொல்கிற வார்த்தைகள் ஏற்றுக்க முடியாத மாதிரி இருக்கும். நியாயத்துக்காக போராடுறான்னு சொல்ல முடியாது. இது வந்து ஓகேன்னு பொது. அதே குரு பார்த்துட்டாருன்னு வைங்களேன், இப்போ ரிஷபத்திலேருந்து குரு பார்க்குறார், மீனத்திலேருந்து குரு பார்க்குறார், அதே வந்து மகரத்திலேருந்து 9ஆம் பார்வையாக குரு பார்க்குறாருன்னா அதில் ஒரு நியாயம் இருக்கும். ஊருக்காக பேசுவார், பண்ணுவார் அப்படிங்கிறது. அதனால் எப்படி வந்து லக்னத்தில் செவ்வாய் இருந்தால் கோபக்காரகன் சொல்லி கொலகாரன்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம்? அதெல்லாம் அது சனியோட சேர்ந்துருக்கா, சேர்ந்துருந்தா எவ்வளோ டிகிரி சேர்ந்துருக்கு, ராகுவோட சேர்ந்துருக்கா எவ்வளோ டிகிரி சேர்ந்துருக்கு, லக்னாதிபதியே வந்து எங்கே போயிட்டார், லக்னாதிபதி படு மோசமாக இருக்கிறாரா, ஒன்றுமே பார்க்காம லக்னத்து செவ்வாய் இருந்தால் கோபக்காரன் அப்படின்னு ஒரு ஜோதிடர் சொன்னார்னா அவருக்கு கேட்குற ஒரு கோபக்காரன் கிடையாது, இவர் முட்டாள், இப்போ பைத்தியக்காரன், சொல்கிறவன் பைத்தியக்காரன், இந்த பலனை சொல்கிறவன் பைத்தியக்காரன் அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும். சூப்பருங்க. இப்போ அடுத்த முக்கியமான கேள்வி கேட்கலான்னு இருக்கேன். தசா புத்திகள். தசா புத்திகளை பற்றி நான் சொல்லணும்னா, ஒரு கேரக்டர் இப்போ இப்படி இந்த ஒரு புதன் தசையில இப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் இந்த மனப்பான்மையில தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ அடுத்து கேது தசையில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஆன்மீகம் ஃபுல்லா ஒரு ஆன்மீக செயல்லாம் வந்து அந்த கோயிலுக்கு போறேன் இந்த கோயிலுக்கு போறேன், சுக்கரன்ல இன்னொரு கேரக்டரா மாறுது. ஸோ தசாபுத்திகள் தான் கேரக்டர் பிரிக்குது. கரெக்டுங்களா? கேரக்டர்னு இல்லைங்கம்மா, அவரோட லக்னாதிபதி எப்படி இருக்குது, லக்னம் எப்படி இருக்கிற பொறுத்து ஒரு பொதுவான கேரக்டர் இருக்கு. ஆனா அந்தந்த தசை நடக்கிறப்போ அந்த ஆதிபத்தியமும் வேலை செய்யுது, அந்த காரத்துவமும் கொடுக்குது. அதான் கர்மா. நம்ம ஆரம்பத்தில் நான் படிக்க போனேன் இல்லைங்களா 18 வருஷத்துக்கு அப்புறம், எதுக்கு இந்நேரத்தில் இது பண்றோம்? ஒன்றும் இல்லைங்க, என்னுடைய சனி திசை புதன் புக்தியில புதன் தான் எனக்கு அதிக வலிமை. இப்போ அந்த புதன் தசையில நான் அஸ்ட்ராலஜர் ஆக்கிடுச்சு. புதன் தான் வந்து அறிவு சார்ந்த விஷயம். அந்த புதன் புக்தியில சனி திசையில் புதன் புக்தி. எனக்கு சனி வந்து 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் ஃபுல்லாக வேலை தொழில் தான் இருந்தேன். அவர் ரன்னிங் அன் ஐடி கம்பெனி. புதனில் நான் என்ன பண்ணேன்னு சொல்லுங்க, ஸ்டேஷ்னரி டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணேன். புதன் பிக் ஸ்கெச்சஸ், மோசபே சீரீஸ், நடராஜ் பென்சில்ஸ், நோட்டு புக்ஸ் எல்லாமே. அதான் எப்படி அந்த புதன் புக்திக்கு முன்னாடி அந்த எண்ணமே இல்லை எனக்கு. டக்குன்னு ஒரு ஆள் வராரு, அந்த லைனில் இருக்கிற ஒரு வளர்க்குறாரு, டக்குன்னு செய்கிறோம், பண்ணுறோம். ஃபுல் ரீட்டைல், 2000 கடை, 5 ஹெவி டியூட்டி வண்டிகள், 3 ஆட்டோ. உடனே வித்தின் 3 months எல்லாமே செட் பண்ணியாச்சு. நமக்கு ஏரியா பிரித்து கொடுத்துட்டாங்க, போதும். எப்படி கொடுக்குறார்? அதுதான் அதுக்காக தானே இந்த லைனுக்குள்ளேயே வந்தோம். மேஜிக் மாதிரி நடக்கும். நம்ம வாழ்க்கையை நம்ம வாழவே இல்லைங்கிறது அதானே. அதனால தானே இதில் இன்ஸ்பயர் ஆகி இந்த லைனுக்குள்ளேயே நம்ம வந்தோம். இன்ஜினியரிங் படித்த ஐடி துறையிலேருந்து நம்ம ஏன் ஜோதிடர் ஆகிட்டோம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையை நம்ம வாழவே இல்லை. ஒரு பிரம்மையை கொடுக்குறார் கடவுள், நம்ம வாழ்க்கையை நாம தான் வாழ்கிறோம். நீங்கள் தான் மீடியா துறை வரணும்னு நினச்சி பிளான் பண்ணி வந்தீங்கன்னு நீங்களே நினச்சிக்கோப்பா. நீ நினச்சிக்கோ, சந்தோஷம், நல்லா பண்ணு, இன்னும் மேலே பண்ணு. ஆனால் அந்த எண்ணத்தை விதைத்தவர் யார்? அவர் தான். அதுக்கு வேணுங்கிற அமைப்பை கொடுத்தவர் அவர் தான். யார்? கடவுள் என்று சொல்றக்கூடிய பரம்பரை. அவரோட டிசைன், அவரோட லாங்குவேஜை புரிஞ்சுக்கிறதா ஜோதிடம். புரியுதுங்களா? ஸோ அப்போ பண்ண வச்சுது. ஸோ நீங்கள் கேட்டீங்க எப்படி சார் சுக்கிர திசையில் ஒன்று பண்ணுறேன். ஆமாம், இப்போ ஒன்றில் ஒரு ஒரு திரைப்படம் பார்த்துட்டு இருந்தேன். அந்த பொண்ணு ஏதோ ஒரு டைம்ல யாரையோ லவ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரியே அதோட கதாபாத்திரம். அந்த பையன் ஒரு பிரேக்கப் ஆகுது, இன்னொரு பையன் அவனோடையும் கொஞ்சம் போகுது. உடனே அந்த பையன் பிரேக்கப் ஆகுனா அடுத்த பையன் கிட்ட வந்து நல்லா ஃப்ரெண்ட்லியாக பேச ஆரம்பிச்சிருச்சு. நான் உடனே மனைவி கிட்ட சொன்னேன், கண்டிப்பாக அந்த பொண்ணுக்கு சுக்கிரதசை தான் நடக்கணும் அப்படின்னு. இங்கேயும் ஜோதிடமா, படம் பார்க்குறப்போ ஜோதிடமா அப்படின்னு போட்டு அவங்க சிரிச்சாங்க. இல்லை, சுக்கிரன் பொண்ணுக்கு ஒரு 17 வயசு நடக்கிறப்ப என்ன வரும்? மதர் தெரேசாவலான்னு என்ன வருமா? குட்டி சுக்கிரன். அப்படிதான் அந்த சுக்கிரனுங்கிறதே பார்த்தீங்கன்னா அந்த இன ஜெண்டர் விஷயங்கள், இன்ஃபாச்சுவேஷன், லவ், செக்ஷுவல் ஃபீலிங், இதெல்லாம் கொடுக்கக்கூடியதான் சுக்கிரன். ஸோ ஒரு 16 வயசுலேருந்து 25-30 வயசுக்குள்ள ஒரு பொண்ணுக்கு ஒரு சுக்கிர திசை வந்ததுன்னா அது மீடியாவை பார்க்கும், இன்ஸ்டாகிராம் பார்க்கும், பசங்களை பார்த்தா ஓரளவு நல்லா பார்த்து இன்ட்ரெஸ்டாக பேசுவாங்க, நல்லா பழகுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த உணர்வு இருக்கும். புரியுதுங்களா? அந்த சுக்கிரன் கெட்டிருந்ததுன்னா ராகுவோட, அதுக்கு சில டெஃபினேஷன் இருக்குது, நம்ம டெக்னிக்கலாக போக வேண்டாம். இப்படி இருந்ததுன்னா அது வராது, பேசாது, ஷை டைப்பாக இருப்பாங்க, அவங்களுக்கு பதட்டம் வரும், பேச வராது. ஸோ அதுதான். ஸோ அதே பார்த்தீங்கன்னா அந்த அந்த நீங்கள் பேசுகிற அந்த நபருக்கே சுக்கிர திசை நடக்கல, புதன் திசை நடந்துட்டு இருக்கு. புதன் சூப்பராக இருக்குது ஜாதகத்தில், குரு பார்வையில் இருக்காரு, பௌர்ணமி சந்திரனின் பார்வையில் இருக்காரு, பல்ப் எரியுது ஜாதகத்தில். அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் புக்கு படிச்சுட்டே இருக்கும், ஃபிக்ஷன் படிக்கும், பெரிய இங்கிலீஷ் ஆத்தர் படிக்கும், அந்த ஸ்டோரி படிக்கும், லைப்ரரியில் மெம்பர்ஷிப் இருக்கும், மேத்ஸ் நல்லா படிக்கும்,
ஐ வாண்ட் டு பிகம் அ மேத்தமெட்டிஷியனுங்கும் அதுங்கும் அதில் கனவுல வாழ்ந்துட்டு இருக்கோம். ஐஐடி போகணுன்னு ஒரு ஆம்பிஷன் இருக்கும். எவனோ ஒருத்தன் வந்து லவ் லெட்டர் கொடுத்தானா, ஸோ சாரி ஐ டோன்ட் ஹேவ் டைம் ஃபார் திஸ் அப்படிங்கும். அதே பொண்ணுக்கு சுக்கிரதசை வந்தால் இது லவ் லெட்டர் கொடுக்கும். புரியுதுங்களா? ஸோ அப்படி வந்து என்ன தெரியுதுங்க, நம்ம வாழ்க்கையை நம்ம வாழல, நம்ம கிரகங்கள் தான் நம்மளை ஆளுகிறது. நீங்கள் நம்ம மனுஷங்கிறது நாம தான் பேர் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். நான் எனக்கு இந்த பேர் இது, நான் இந்த நேரத்தில் இது பண்ணிட்டு இருக்கேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கடவுள் பார்க்குறது எல்லாமே இந்த என்டிட்டிக்கு என்ன கொடுக்கணும் இந்த நேரத்தில், இந்த என்டிட்டிக்கு இந்த என்ன கொடுக்கணும். ஏன்னா டிசைனே அவர் தான், கடவுளை உலகத்தை படைத்தவரே அவர் தான். அது நான் சொல்ல வந்து அதுதான். இப்போ என்னன்னு பிறந்ததுலேருந்து இறப்பு வரைக்கும் நம்ம ஒரே மாதிரி இருக்க மாட்டோம். இருக்க மாட்டோம். ஏன்னா காரணங்களும் தசாப்திகள் இருக்கு. ஏன்னா இது வந்து நேற்று நடந்த சம்பவம். என்னோட நண்பர் ஒருத்தர், ஸோ அவரை கொண்டு நான் பைக்கில் கொண்டு இறக்கி விட்டு வரேன். இறக்கி விடும்போது நான் வந்து பார்த்துங்க கொஞ்சம் பிடிச்சிக்குங்கன்னு சொல்கிறேன். இல்லை நான் படித்ததுலேருந்து காரில் தான் போயிருக்கேன், இப்போதான் நான் வந்து பைக்கில் வரேன் அப்படின்னாரு. அவரோட பேட் டைம். நான் பைக்கில் பார்க்குறேன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப லாஸ் ஆயிட்டாரு. ரொம்ப ஒரு செம்ம லாஸ் ஆயிட்டாரு. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அந்த வார்த்தை வந்து எனக்கு ரொம்ப இதா இருந்தது. நான் ரொம்பவே எப்பவுமே கார்ல தான் இருப்பேன், இப்பதான் நான் பைக் வந்திருக்கேன், பழகிரும் அப்படின்னு சங்கடமா இருந்துச்சு. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். மகர லக்னமா இருக்கிறார் உங்க நண்பர். மகர லக்னமே தான். அப்படிங்களா? சுக்கிரதிசை முடிஞ்சு நான் சுக்கிரதிசை நல்லா இருந்திருக்கும். சுக்கிரதிசை முடிஞ்சதுக்கு அப்புறம் சூரியன் அட்டமாதிபதி திசை 8ஆம் வீட்டு சூரியன் சனியோட சேர்ந்துருக்கு. அது சூரியன் இருக்கக்கூடாத இடத்துல போய் நீச்சமாக போய் ராகுவோட சேர்ந்து தப்பான இடத்துல 8ஆம் வீட்டில் போய் நீச்சமாக போய் எதாக இருக்கிறார். அது விடுங்க, தப்பாக இருக்காருன்னு வைங்களேன். சூரிய திசை ஆகிறப்ப என்ன ஆகும்? முதல்ல அவர் பண்ணுற தொழில் நஷ்டமாகும். படிப்படியாக அப்படியே போகும். எம்ப்ளாயீஸ் போவாங்க. ஒன்று அப்படியே எதிராக நடந்து ஜெயிச்சிடலான்னு வாங்கின கடன் எல்லாமே அப்படியே ஆப்போசிட்டாக போய் வட்டி கட்ட முடியாமல் வட்டி குட்டி போட்டு இருக்கிற சொத்துக்கு மேலே கடன் ஆகி நம்மளை வந்து நடு ரோட்டு கொண்டு வந்து காரில் போயிட்டு இருந்தோம், அட்லீஸ்ட் பைக்லேயாச்சும் போகிறாரே, புரியுதுங்களா? அது மாதிரிலாம் பண்ணிடும், புரியுதுங்களா? ஸோ இது எல்லாமே அதே நபர் தான் உங்கள் அந்த மாதிரி அந்த நல்ல நேரத்தில் அருமையாக வாழ்ந்தார். அதே புத்தி சுவாதீனத்தோடு தான் இருந்தார். இப்போ சூரிய திசையில் என்ன ஒரு புத்தி மேலே போயிடுச்சா, அது கரப்ட் ஆகிட்டாரா? இல்லை, அவர் நேரங்காலம் மாறிடுச்சு, புரியுதுங்களா? எல்லாமே மாறிடுச்சு. இப்போ இதில் நம்ம பிளான் பண்ணி வாழ்கிறோம்னு நினைக்கிறீங்க? ஒன்றும் இல்லை, நாளைக்கு காலையில் உதயமாவது சூரியன், நாளைக்கு காலையில் உங்களை மீட் பண்ணுறேங்கிறேன். நீங்கள் தான் வந்து சூரியனை வந்து இது கொண்டு வந்து மேலே கொண்டு வரீங்களா? எல்லாமே கடவுள் தான். பூமி சுற்றுது, இவ்வளோ எவ்வளோ கிலோமீட்டர் ஸ்பீடில் சுற்றுது தெரியுங்களா? ரொட்டேட் எவ்வளோ ஆகுது தெரியும். எல்லாமே படைத்தது அவன் தான். இப்போ ஒரு டைரக்டர் எல்லாம் ஒரு படம் எடுக்கிறார், ஃபுல்லாக பண்ணிட்டார். ஆனால் சில கிளைமேக்ஸு சில ரோல்ஸ் மட்டும் அவர் நீங்களே பார்த்து நடிச்சுக்கங்கப்பா பாரா. எல்லாமே ஸ்கிரிப்டில் இருக்குமா இல்லையா? நான் மெயினான அந்த ஹீரோ வேடத்தை மட்டும் நான் பேசிக்கிறேன். இந்த லோவர் குணச்சித்திர கதாபாத்திரங்களா நீங்களே வந்து பேசிக்கப்பா, ஷூட்டிங் ஸ்பாட்லேயே வந்து இம்ப்ரவைஸ் பண்ணி பேசிக்கிங்கன்னு சொல்லுவாரா? நீ உனக்கு இதே கண்டென்ட் நீ பேசினாதான் அந்த ஹீரோ கரெக்டாக இருக்கும்னு தானே சொல்லுவார். கண்டிப்பாக அதே தான் நம்ம வாழ்க்கையிலையும். அவர் தான் டைரக்டர், எல்லாத்துலேயும் போட்டிருக்கார் அந்தந்த இது. உங்களுக்கு நல்ல நேரம் வரணும்னா உங்களுக்கு ஒரு நல்ல நேரம் வரக்கூடிய ஒரு ஆள் உங்களோட வந்து ஜாயின் பண்ணி உங்களுக்கு உதவுவான், உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கொடுப்பான், உங்களுக்கு நல்ல எம்ப்ளாயீஸ் கிடைப்பாங்க, உங்களுக்கு நல்ல ஆள் கிடைப்பாங்க. கெட்ட நேரம் வரணும்னா அந்த நல்ல ஆளே கெட்ட வித மாதிரி ஓசி காமிச்சிருவான். ஸோ நம்ம வாழ்க்கையில் நம்ம ஆளு. அதனால தான் சொல்கிறேன், எந்த ஒரு கிளைண்ட்ஸ் கிட்டே சொன்னாலும் நம்ம போட்டு ஓவர் திங்கிங் பண்ணாதீங்க. உங்கள் தலையில தான் வெடியுதுன்னு நினச்சிக்காதீங்க. உங்கள் தலையிலையும் வெடியில, என் தலையிலையும் உங்கள் தலையிலையும் வெடியில, எந்த தலையிலையும் வெடியில, யார் தலையிலையும் வெடியில. ஒரு ரோல் பிளே மட்டும் பண்ணுங்க. ரோல் பிளேன்னா என்ன? பண்ண வேண்டியது பண்ணுங்க. கதாபாத்திரமா பண்ணிட்டு ஒன்றும் இல்லை. இப்போ இந்த வீடியோவே எடுக்கிறோம். இந்த வீடியோ நான் 2 பேர் பேசுகிறோமே, யார் பார்க்க போகிறாங்க உங்களால் சொல்ல முடியுமா? இந்த வீடியோவை பார்க்கணுன்னு யார் தலையில் எழுதியிருக்கோ அவங்களால தான் பார்க்க முடியும். இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோவை பார்க்குறவர் இந்த வீடியோ பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. இந்த வீடியோ முழுசாக பார்க்குறவர் யாருன்னு சொல்ல முடியாது. அது 5 நிமிஷத்துக்கு பார்த்துன்னு போனவர், முதல் 3 நிமிஷம் பார்த்துட்டு போனவர் யாருன்னே சொல்ல முடியாது. எல்லாமே வந்து அவங்களுடைய பிராப்தங்களுக்கு வச்சு தான் நடக்குது. சில பேருக்கு இதை பார்த்து இன்னொன்று எல்லாரும் பார்க்குறாங்கன்னு வைங்க, ஒரு 10 பேர் பார்க்குறாங்க 5 மினிட்ஸ், எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி புரியுமா? சில பேருக்கு சார் ரொம்ப கனெக்ட் ஆகுது சார் நீங்கள் சொல்கிறது, எனக்கு இதே மாதிரி கேள்விகள்லாம் இருந்தது, இந்த மணிகண்டன் ஐயா சாமி கேட்ட அதே கொஸ்டின்ஸ் தான் எனக்கு இருந்தது, நீங்கள் சொன்னது எனக்கு புரிஞ்சுதுமா. சில பேர் இது என்னையே ஒரு கிணத்தனமாக இருக்க ஒரு கேள்வி, இது இப்படி தான் சொல்லி ஏதாவது உளறிட்டு இருப்பானுங்க அப்படின்னு சொல்லலாம். யார் வேணால் என்ன வேணால் சொல்லலாம். ஸோ அவங்கக்குள்ளே என்ன தோணுதுங்கிறது நம்ம கையில் இல்லை. அதுதான் ஜோதிடம். இப்போது ஒரு லவ் பண்ணுறாங்க, இவங்க 2 பேத்துக்கு எப்படா மேட்ச் ஆச்சு?